ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நோவலாண்டோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அரசவையை முடிச்சிட்டு ஹைஷின் மிங்கு ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. ஹைஷி நிலாவை பார்த்துட்டு, நிலா இன்னைக்கு ஃபுல் மூன் எவ்வளவு அழகா இருக்கு, எங்க ஊர்ல இருந்து கடல் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இன்னும் அழகா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மிங்கு பாக்குறான். ஊருக்கு போகணும்னு ஆசையா இருக்கான்னு கேக்குறான். பல வருஷம் ஆச்சு, நான் வந்ததுக்கு அப்புறம் கிளம்பி போகவே இல்ல. ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்து கூட போன மாதிரி இருக்கு அப்படின்னு ஹைஷி சொல்றா. சரி ஓகே, நான் பிளான் பண்றேன் அப்படின்னு மிங்க அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ராஜா அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாரு. டீலா அந்த ரூம்ல தான் இருக்கா. அப்போ ராஜாவோட அசிஸ்டன்ட் டீலாக்கு ஒரு மருந்து கொடுக்கறாரு. இது என்ன மருந்து அப்படின்னு டீலா கேட்க, நீங்க பிரெக்னென்ட் ஆக கூடாது அப்படிங்கறதுக்காக மருந்து. ராஜாக்கு பெரிய பேரரசி யாரும் இல்லங்கிறதால அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிறக்க கூடாது. ஒருவேளை ராஜா மனசு வச்சா அப்படின்னு சொல்ல, ராஜா பாக்குறதுக்குள்ள டீலா அதை எடுத்து குடிச்சிடுறா. நீ என்ன பண்ணுனாவது உனக்கு புரிஞ்சிருக்கே, குடிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து போயிடுறான். டீலாக பயங்கர சோகமா இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் ராஜா நேரா அரசவைக்கு கிளம்பி போயிட்டு, டீலாவோட ஃபேமிலில இருந்து ஆள் வந்தாங்கல்ல, அவங்களுக்கு நிறைய தங்கம் பொருள் அப்புறமா நிறைய வெப்பன்ஸ் சொல்லி கொடுத்து எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உத்தரவும் போட்டுடுறான். லீடா அதை அமைதியா பாத்துட்டு இருக்கான். என்ன கரெக்ட் தானே மீங்க பார்த்து ராஜா கேட்க, இது நீங்க சொல்றதுதான் முடிவு, பண்ணிடலாம் ராஜா அப்படின்னு மீங்க சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப உடம்பு முடியாம டீலா அமைதியா படுத்துட்டு இருக்கா. இந்த மருந்தை குடிச்சது அவளுக்கு செட்டே ஆகல போல. சரி சாப்பிடலாமா, எந்திரிங்கன்னு வேலைக்கார பொண்ணுங்க கேக்குறாங்க. அதுக்குள்ள மறுபடியும் ராஜா உத்தரவு வருது. இன்னைக்கு நைட்டும் ராஜா கூட டீலா தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு டீலா ஒரு மாதிரி மனசுடைஞ்சு ஆல்ரெடி ராஜா பக்கத்துல போய் நிக்க, இன்னைக்கு இங்க வா வந்து உட்காரு, நீ என்ன பாத்துக்க தேவையில்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டீலாவை கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சு ராஜா தலையில இருந்து ஹேர் பேன்லாம் ரிமூவ் பண்றான். இல்ல வேணா ராஜான்னு சொல்லிட்டு இவ எந்திரிக்க, என்னமா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க, ஜிசி வேஷம் போட முடிவு பண்ணிட்டு தானே உள்ள வந்த, இதுக்கும் மேல நீ ஜிசி யாரு, நீ என்ன சொல்றியோ அதை நான் அப்படியே கேக்குறேன், உன் பேச்ச மீறி எதுவும் பண்ண போறது இல்ல, நிறைய நாள் உயிரோடு இருக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் ராஜா. இவ உடனே தெரிஞ்சுட்டு அழ ஆரம்பிக்கிறா, தப்பு பண்ணிட்டோம் வேற வழி இல்லைன்னு. அதே மாதிரி அடுத்த நாளும் கொண்டு வந்து அந்த மருந்து அவளுக்கு கொடுக்குறாங்க, அவ பிரெக்னென்ட் ஆக கூடாது அப்படின்னு. இதே மாதிரி கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மறுபடியும் நம்ம ஷாஷா அப்புறம் ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஷாஷா கேக்குறா, நைட்டு நேரத்துல எதுக்கு மீன் பிடிக்கிற இடத்த ஏற்பாடு பண்ண சொன்ன சீனியர், அறிவுன்னு ஏதாவது இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல இப்பதான் எனக்கு டைம் கிடைச்சது, அதுவும் இல்லாம லூலுக்கு இப்ப அவளுக்கு கண்ணு தெரியலங்கிறதால நைட்டு பகல் எல்லாமே ஒண்ணுதான், சோ அவ்வளவு ஃப்ரீயா இருப்பால, அதான் அவளை கூட்டு வந்துட்டேன்னு சிரிக்கிறான். ஐஷி பாக்குறா, இதே சிரிப்பு, சீனியர் நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அப்படியே ஒண்ணு மாதிரியே இருந்தான், டூலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிரி டீம் இருக்கான்ல அவனோட அரசன் ஒண்ணு மாதிரியே இருந்தான், ஒருவேளை நீங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்க, ஏய் வாய் மூடு, இந்த உலகத்துல 7 பேரும் ஒரே மாதிரியே இருப்பாங்க, கோஇன்சிடென்ஸ் கூட உனக்கு தெரியாதா, தப்பு தப்பா எதையாவது பேசாதன்னு சொல்லிட்டு ஷாவ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கிளம்பி நேரா நம்ம லூலுவை கூப்பிடுறான். ஷாவ் லூலு அப்புறம் ஹைஷி 3 பேரும் சேர்ந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு ஒன்னா போயிட்டு இருக்காங்க. ஐஷி பாக்குறா, நீங்க 2 பேரும் போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு வேணும்னே அவங்க 2 பேரையும் தனியா விட்டு கிளம்புறா. போற வழியில பார்த்தா கொஞ்சம் வீரர்கள் போறாங்க, அதுல ஒரு ஆளை பார்க்க லீடாய் மாதிரியே இருக்கு. உடனே ஹைஷி அவனுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போனா, லீடாய் நேரா எந்த இடத்துல டீலா ராணி இருக்காளோ அந்த இடத்துக்கு போறான். என்னதான் இவனும் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷி அங்க இருந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறா. அங்க பார்த்தா டீலா உடம்பு முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணுங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல ரொம்ப வயிறு வலிக்குது, இப்ப பரவாயில்ல மருந்து குடிச்சிட்டேன், நீங்க போங்க நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு டீலா தூங்க ஆரம்பிக்கிறா. தினம் தினம் அந்த குழந்தை பிறக்காம இருக்க மருந்து குடிக்கிறது உடம்புக்கு கெட்டது ராணி, இன்னும் எத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட போறீங்களோ தெரியலன்னு அந்த வேலைக்கார பொண்ணுங்களும் அங்க இருந்து போறாங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே லீட்டாய் பாத்துடுறான். அவன் இந்த ஊர்க்காரன் தானே, ஒரே ஊர்க்காரன்ல, அவனுக்கு பயங்கரமா கோவமா வந்துட்டு இருக்கு. லூலுக்கு கையை பிடிச்சு ஷாவ் சொல்லி தரான், இப்படிதான் பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இந்த பிரேஸ்லெட்னு சொல்ல, இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல தெரியாது, நல்லா இருக்குன்னு ஷாவ் சமாளிக்கிறான். இந்த பிரேஸ்லெட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தது, நான் அவரை பார்த்ததே இல்ல, இந்த கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு, ஆனா இந்த அரண்மனைக்கு நான் வந்தப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான், ஒரே ஃப்ரெண்டும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. ஷாவ் இங்க பாரு மீன் மாட்டிடுச்சு, மீன் பிடிக்கலாமா அப்படின்னு டாபிக்க மாத்திட்டு இருக்கான். இங்க ஹைஷி வீட்ல இருக்கும் போது ஷாவ் வந்துடுறான். வெளியே போலாமா, ஃபன் பண்ணலாமா, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இது பாரு இது பேரு ட்ரீம் கேச்சர், மாஸ்டருக்காக இதெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், அழகா இருக்குல்லன்னு கேட்க, அழகா இருக்கா, 4 மரக்கட்டையை அப்படியே விடாம கண்டதே ஓட்டி வெட்டி எதுக்கு கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கேன்னு ஷாவ் கேக்குறான். இது வச்சா கெட்ட கனவே வராது, வெறும் நல்ல கனவு மட்டும் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷி சொல்றா. உடனே ஷாவ், எனக்கும் ஒண்ணு வைடி, அப்பதான் எனக்கு வந்து நல்ல சிக்கன் சாப்பிடுற மாதிரி கனவா வரும்னு ஷாவ் மொக்க போட்டுட்டு இருக்கான். சிக்கனே உனக்கு கிடையாதுன்னு கையில இருக்க பார்சலை புடுங்கிட்டு ஐஷி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. ஆப்போசிட்ல மீங்க வந்துட்டு இருக்கான். அவன் மேலேயே போய் பொத்துன்னு விழுந்து வச்சிடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க, அவனோடதான் அவன்கிட்டயே கொடு, அது மட்டும் இல்லாம நீ உன் அம்மாவை பார்க்க கிளம்பணும்னு சொன்னல, நானும் உன் கூட வரேன், போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிங்க கிளம்ப சொல்றான்.
நேரா லீட் ஆகிட்ட நம்ம ஹைஷி போயிட்டு எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு கேட்க, போயிட்டு வாங்க அப்படின்னு அவனும் சொல்றான். ஐஷி ஷாவ் கிட்ட வரா. வந்துட்டு, இங்க பாரு, இதே மாதிரி இன்னொரு ட்ரீம் கேச்சர் பண்ணிருக்கேன். இதே என்னோட ஃப்ரெண்டு டீலா ராணிக்கு, அதை போய் அவங்க கிட்ட எப்படியாவது கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்புறா. ஐஷியும் மிங்கும் ஊரை விட்டு கிளம்புறாங்க. வண்டியில உட்காந்துட்டு இருக்கும் போது ஹைஷி, வாழ்க்கை முழுக்க இப்படி நாங்க 2 பேரும் தனியா டிராவல் பண்ணா எப்படி நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டே மிங்க பாத்துட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கா. ஷாவ் லூலுவை பாக்குறதுக்கு மறுபடியும் வரான். மழை பெய்யுது. ஆனா நான் இருக்க இடத்துல மட்டும் மழையே இல்லையேன்னு சொல்லிட்டு லூலு பாக்குறா. ஷாவ் பக்கத்துல கொடை புடிச்சிட்டு நிக்கிறான்னு அவளால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷாவ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதெல்லாம் உள்ள வைக்கலாம், கொடைய புடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து அவ கூட உள்ள வச்சுட்டு அவளை கூட்டிட்டு உள்ள ஓடி போயிட்டு இருக்கான் ஷாவ். ரொம்ப நாளுக்கு அப்புறமா லூலு சிரிக்க ஆரம்பிக்கிறா. எனக்காவது வெளியே போகணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை கூட்டு போறேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். இல்ல பரவாயில்ல, நான் பாக்கணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே பாத்திருக்கேன், சோ என்னை பத்தி நீங்க ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லூலு பேச ஆரம்பிக்கிறா. ஷாவுக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு அவளை பாக்குறதுக்கே. வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஹைஷி நல்லா தூங்கி இந்த பக்கமும் அந்த பக்கமும் விழுந்துட்டு இருக்க. மிங்கு பாக்குறான். எங்கயாவது தலையை இடிச்சுக்க போறான்னு சொல்லிட்டு அவ கைய புடிச்சிட்டு அப்படியே அவளை தூங்கி கீழே விழவிடாம தடுத்து புடிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். அரண்மனையில ராஜாவும் வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. பார்த்தா குட்டி முயல் குட்டியை யாரும் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டீலாவோட முயல் எங்க போகுது அப்படின்னு ராஜா கேட்க, அவங்களால இனிமே வளர்க்க முடியாதான். அதனால எம்ப்ராய்டரி ஆபீஸ்ல அங்க லூலு இருக்காங்கல்ல, அவங்க கிட்டயே போய் விட சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, அத கூட அவளால வளர்க்க முடியாதா. அப்புறதுக்கு அவளுக்கு பெட்டுன்னு கேட்டுட்டு ராஜா வீட்டுக்கு போயிடுறாரு. மறுபடியும் எனக்கு டீலா இங்க வரணும் அப்படின்னு ராஜா உத்தரவு போட, டீலாவோட வேலைக்கார பொண்ணுதான் வரா. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல ராஜா, அவங்களால வர முடியாதுன்னு சொல்ல, அப்படி என்ன முடியல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ராஜா கிளம்பி வராரு. இங்க பார்த்தா டீலா வழியில துடிச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்களேன், ராஜாவை பார்த்து பேசுறதுக்கு இன்னொரு வேலைக்கார பொண்ணு போனா. அவள காணோம்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னைக்கும் ராஜா கூப்பிட்டாரா. இதுக்கு மேல ராஜா நான் போகாம இருந்தா கோபப்படுவாரு. என்கிட்ட ஏன் சொல்லலன்னு கேட்டுட்டு அங்கிருந்து இவ எந்திரிக்கிறதுக்குள்ள ராஜா உள்ள வந்துடுறாரு. இன்னும் உயிரோட தானே இருக்க, உயிரோட இருக்கும் போது தவழ்ந்தாவது நான் கூப்பிட்டா வந்திருக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு ராஜா கேட்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டீலா சொல்லிட்டு இருக்கா. என்ன பார்த்தா கொடூரமான ஆள் மாதிரி தெரியுதா உனக்குன்னு ராஜா கேக்குறாரு. இல்ல ராஜா, தப்பு நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன், தண்டனை நான் தான் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு டீலா எந்திரிக்கிறா. ரொம்ப உடம்பு முடியாம பொத்துன்னு அப்படியே வயித்த புடிச்சிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. ராஜா டாக்டரை கூப்பிடுறாரு. டாக்டர் வந்து செக் பண்றாங்க. தொடர்ந்து அந்த மருந்து குடிச்சிட்டே இருந்ததால உங்களுக்கு உடம்பு முடியாம போயிருக்கு, அதை அடிக்கடி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கூட உங்களுக்கு வார்ன் பண்ணிருந்தோம். ராஜா, நான் அதாவது மூலிகை கஷாயம் போட்டு தரேன், கொஞ்சம் கொஞ்சமா தான் உடம்ப சரி பண்ண முடியும்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே ராஜா வேலைக்கார பொண்ணுங்களை பார்த்து கத்திட்டு அங்க இருந்து போறாரு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் போல ராணி. ராஜா பாத்தீங்களா உங்களுக்கு மருந்து கொடுக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாருன்னு சொல்ல, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன்னு சொல்லிட்டு டீலா எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கா. லூலுக்கு இப்ப இந்த இடத்தோட லீடர் பொறுப்பு கிடைச்சிட்டதால ஜூ மேடம் இருந்தால அந்த இடத்த இப்ப லூலுக்கு கொடுத்துட்டாங்க. அங்க உள்ள போறா, உட்காந்துட்டு இருக்கா. கர்ச்சிப் கீழே விழுந்துருச்சுன்னு கைய வச்சு கர்ச்சிப்பை தேட ஆரம்பிக்க, அங்க ஏற்கனவே மேடம் ஜூ மறைச்சு வச்சிருந்த சில துணி எல்லாம் கிடைக்குது. அதை எடுக்கிறா. இவ தொட்டு பாக்குறா. எழுத்தெல்லாம் அதுல மறைமுகமா எம்ப்ராய்டரி பண்ணப்பட்டிருக்கு. இதை எடுத்து இவ படிக்க ஆரம்பிக்கிறா. இவதான் எழுதியிருப்பா போல மேடம் ஜூ தான். ஹைஷி ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம ஹைஷிக்கும் மிங்குக்கும் நடுவுல காதல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ராஜாக்கு நிறைய விஷயம் போச்சு இல்ல, எதிரி நாட்டு ராஜாக்கு. அந்த விஷயம் எல்லாம் அங்கதான் இருக்கு. அதை பார்த்துட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. இங்க ஹைஷி தூங்கி விழ போக மிங்க அவளை தாங்கி பிடிக்க, மினி ஹைஷி எந்திரிடுறா. நம்ம வந்துட்டோம் எந்திரின்னு சொல்லிட்டு மிங்க அவளை கூட்டு போறான். ஐஷி அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு கிளம்பி உள்ள போறா. அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க. யாருமா நீ அப்படின்னு கேட்டுட்டு, ஐஷி இது நீயான்னு சொல்லிட்டு அழுதுட்டே அவளை கட்டி புடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒன்னா பாத்துக்கிறாங்க. இது என்னோட சீனியர்மா, இவர் பேரு மிங்குன்னு சொல்லிட்டு ஐஷி மாஸ்டர் சீனியர்னு போய் சொல்லி வைக்கிறா. உள்ள வாங்கன்னு கூட்டு போய் அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்க, ஆமா உனக்கு ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா அப்படின்னு அவங்க அம்மா ஹைஷியை பார்த்து கேக்குறாங்க. உங்க பொண்ணு நல்ல பொண்ணு, அவளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு மிங்க சொல்ல, என் பொண்ணு பொண்ணுன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும், அப்ப அந்த அளவுக்கு நீங்க க்ளோஸா, நீ யாருப்பா, உன் அப்பா அம்மா என்ன பண்றாங்க, நீ என்ன பண்றன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பேசுற மாதிரி இவங்க படுக்க கேள்வி மேல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மிங்குக்கே கொஞ்சம் லைட்டா ஷையா தான் ஆயிடுது. ஐஷி பாக்குறா. சும்மா இருமா, அவர்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ சும்மா இருறி அப்படின்னு அவங்க அம்மா தொடர்ந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. ஐஷி எனக்கு மாஸ்டர் கூட நின்னுட்டு, மாஸ்டர் என் ஊர் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் அங்கே வந்து பெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க நம்ம மிங்குக்கு. அப்புறம் அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து தூங்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜா மிங்கு என் பேச்சை கேட்காம இந்த நேரத்துல சுத்தி பாக்கிறதுக்கு கிளம்பி போயிருக்கானான்னு கண்டபடி திட்டிட்டு இருக்கான். இது சரி பரவாயில்ல போனா போது, என்னாச்சு டீலா நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கவும் முடியல. டைரக்டா சுத்தி வளைச்சு ராஜா கேட்க ஆரம்பிக்கிறான். டீலா பாத்துட்டு இருக்கா. பரவாயில்ல, முயல் குட்டி நல்லா இருக்கான்னு கேட்க, அது நல்லதா இருக்கு, இன்னொரு முயல் குட்டி கூட ஜாலியா வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அப்ப அது போதும் அப்படின்னு நம்ம டீலா ஹைஷி கொடுத்து அந்த ட்ரீம் கேச்சரை பாத்துட்டு இருக்கா. ஐஷி அடுத்த நாள் எந்திரிக்கிறா. மிங்க நான் மீன் பிடிக்க நண்டு பிடிக்க அனுப்பியிருக்கேன் அவங்க அம்மா சொல்றாங்க. ஐஷி வேகமா அந்த ஊரு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஓடி போறா. மிங்கு பார்த்தா ஒரு மீன் கூட பிடிக்க முடியாம நண்டு கூட கையில மாட்டாம சுத்திக்கிட்டு இருக்கான்.
நீங்க புடிச்ச மாதிரிதான் வாங்க மாஸ்டர்னு மார்க்கெட் கூட்டு போயிட்டு நல்ல நல்ல நண்டா வாங்கிட்டு இருக்கா. அடுத்து இந்த 3 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்ப்பா என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு அவங்க அம்மா அடுத்த டயலாக் எல்லாம் பேசுறாங்க. நீங்க தனியாவே இன்னைக்கு நைட்டு கூட்டு போயிடுறாங்க அவங்க அம்மா. என் பொண்ணு நல்லா பாத்துக்குவியாப்பா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுவியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலை ஆகுது. ஐஷி பாக்குறா, மா என் மாஸ்டர் எங்க அப்படின்னு கேட்க, உன் மாஸ்டரா மேல ஓடு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்டி, ஓடு வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இங்க சரி நான் கொஞ்சம் மீன் புடிச்சிட்டு வரேன்னு அவங்க அம்மா கிளம்புறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு ஆளையே காணுமேன்னு ஐஷி கிளம்பி போறா. பார்த்தா அவங்க அம்மா கழுத்துல வெப்பனை வச்சுட்டு ஒரு 10-15 பேர் நிக்கிறாங்க. இவ்வளவு பேர் தானா, உங்களை நான் ஈஸியா அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஷி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. மிங்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹைஷி கண்ணுல ஏதோ பொடி மாதிரி அவங்க போட்டுடுறாங்க. கண்ணை கட்டிட்டே மின்னல் வேகத்துல அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்க, ஒருத்தன் இழுத்துட்டு போகும்போது ஹைஷியை இழுத்துட்டு போயிட்டு பொத்துன்னு விழறான். நான் போனாலும் பரவாயில்ல, செத்தாலும் உன்னை சாகடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஐஷி தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. மிங்க அவளை காப்பாத்துறதுக்கு பின்னாடியே போய் குதிச்சிடுறான். நேரா ஹைஷியை காப்பாத்துறதுக்கு மிங்க உள்ள போனா அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த கடல் தேவதை இருப்பால, கடல் கண்ணி, அவங்க வந்துடுறா. இந்த பொண்ணுதான் உன்னோட காதலிப்பா அப்படின்னு இவளை பத்திரமா காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டு விடுறா. ஐஷியை காப்பாத்திட்டு மிங்க மறுபடியும் கரைக்கு வந்துடுறான். மாஸ்டர் இப்ப பாருங்க, திட்டிகிட்டே இருக்காதீங்க மாஸ்டர், நீங்க தான் என்ன காப்பாத்துறதுக்கு உள்ள குதிச்சீங்கன்னு ஹைஷி கேக்குறா. தூங்கு, நம்ம ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். மிங்க எதிர்ச்சு கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். மிங்க கூட்டு போறதுக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. வாங்க கிளம்பலாம் அப்படின்னு மிங்கும் கிளம்பிட்டு இருக்கான். மிங்கு நேரா ஊருக்கு போனதுமே அங்க அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு, என்ன நடக்குதுன்னு புரியல. அந்த டூலோ அப்படின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அப்படியே பாக்குறதுக்கு ஷாவ் மாதிரியே இருக்கான். ஒரு வேலை நபர் ஆரம்பிக்க ஒரு மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்காக தப்பா எதுவும் முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு மிங்கு சொல்லிடுறான். ராஜாவை போய் பாக்குறதுக்கு போறான். ராஜா, கொலை பண்ண வந்த ஒரு ஆளை புடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ராஜாட்ட சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நேரம் அவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு மிங்கே கிளம்பி போக, என்னை யார் கொலை பண்ண அனுப்புனது தெரியணுமா, ஜீச்சாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து நாட்டுல புடிச்சு வச்ச இளவரசனை கூட்டு வந்தீங்கல்ல, அவன்தான் உங்களை கொலை பண்ண சொல்லி என்ன அனுப்புனான்னு சொல்ல, இந்த கதையை அப்படியே மிங்க போயிட்டு ராஜாட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கு இருக்க ஒரே ஒரு தம்பி, நான் அவனை சந்தேகப்படணுமா, சத்தியமா மாட்டேன்னு ராஜா சொல்ல, ராஜா நீங்க நம்புறதுல எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா அந்த நம்பிக்கைய அந்த இளவரசர் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணிக்கணும், அதை மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ராஜாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் லூலு போறா. மிங்க பார்த்து கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்றா. அந்த லெட்டர் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. இதுல என்ன நல்லா இருக்குன்னு மிங்கு பாக்குறான். ஏற்கனவே மேடம் ஜூ இறந்து போயிட்டாங்க. கண்டதையும் சொல்லி அவங்க பேர்ல கலங்கத்தை நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உண்மையை உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன்னு லூலு கிளம்பி போயிடுறா. இங்க இளவரசனுக்கு அந்த ஜீச்சாங்குக்கு ராஜா கூப்பிட்டாரு அப்படின்னு உத்தரவு வருது. ராஜாவை பாக்கிறதுக்கு இவன் கிளம்பி போறான். அதுக்குள்ள ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கல்ல, ஒரு கில்லரை, அவனையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இளவரசன் உள்ள போய் வெயிட் பண்ண போற நேரத்துல அந்த கில்லர் உள்ள ஆல்ரெடி விசாரணைக்காக ராஜா முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ராஜா இன்னும் வரல. ஆனா அவன் பாத்துட்டு, இளவரசே நான் உங்க பேச்சு கேட்டுதானே கொலை பண்ண வந்தேன், பாருங்க என்ன புடிச்சிட்டாங்கன்னு கத்த, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜீச்சாங் அதுக்கு மேல கத்த ஆரம்பிக்கிறான். இவன் பாக்குறான் ராஜா என்ன நடக்குதுன்னு கேட்டு உள்ள வந்துட்டு இருக்க. உடனே அந்த ஆளு கையில ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து கையில வச்சுட்டு இளவரசனை கொன்றுவன் மிரட்டிட்டு இருக்கான். ஆனா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு ஜீச்சாங் கத்த, அந்த பக்கமா வரமிங்க அந்த கில்லரை வேகமா ஒரு அட்டாக் பண்ண, ஜீச்சாங் அங்க ஓடி வந்து ராஜாவை கட்டி பிடிச்சுக்கிறான். அந்த கில்லர் இதுக்கு மேல உயிரோடு இருக்க கூடாதுன்னு அங்கேயே இறந்து போயிடுறான். அப்படின்னு ஜீச்சாங் பயந்து அழுதுட்டு ட்ரெஸ்லயே பாத்ரூம் கூட போயிடுறான். ராஜா பாத்துட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காரு. அண்ணா என்ன காப்பாத்துங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சது இல்ல, யாரோ என் மேல பழி போட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் அரண்மனை கூடுது. ராஜா சொல்றாரு, யாராவது என் சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. சோ என் சொந்தக்காரங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தாலோ இல்ல வேற யாராவது அவங்களுக்கு சாட்சி சொல்ல முன் வந்தாலோ என் சொந்தக்காரங்க அவங்க யாருங்கிற சொந்தத்தை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஆளாளுக்குன்னா ராஜாக்கு அங்கிள் முறை வேணும், அந்த முறை வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை சரி விசாரிக்கிறதுக்காக இவங்க டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி வைக்க பயந்துட்டு இல்லங்க பொய் சொன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொய் சொல்லிட்டு யாரும் வராதீங்க, விசாரணை முறைப்படி நடக்கும், யார் இருக்கீங்களோ அவங்க உண்மையான சொந்தக்காரங்களா இருந்தா மட்டும் வாங்க அப்படின்னு அதிகாரிகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உத்தரவை ராஜா எதுக்கு கொடுத்தாருன்ட்டு நம்ம மிங்கு கிட்ட கேள்வி கேட்க, அவர் லோன்லியா இருக்காரோ என்னவோ, சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு சொல்றான். இல்லங்க அந்த ஜீச்சாங் பாத்ரூம் போயிருக்காரு, என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாம ஜீச்சாங்குக்கு ஒரு அக்கா ஒருத்தி இருந்தால, அந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு ஆபீசரோட பொண்ணு வந்திருக்காங்க, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். என்னது அப்படியா, வா போய் பாக்கலாம். நீங்க அங்க இருந்து கிளம்புறதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.